ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். ஒரு குட் நியூஸ் நமக்கு இன்றைக்கிங்க. என்ன அப்படின்னா, என்னோடய ஆர்டரில் இன்றைக்கி டைட்டன் ஷேர் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம கோல்டு டே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நம்ம போர்ட்ஃபோலியோவில். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 to 12% நமக்கு கொடுத்துருந்துச்சு ரிட்டர்னு. ஸோ அதனால் இப்போ நம்ம 14% கொடுத்துருக்கு. ஸோ அதனால் அந்த ஷேர்ஸ் நம்ம கொஞ்சம் இன்றைக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டைட்டன் ஷேர் ஒன்று வாங்கியிருக்கோம் இன்றைக்கி. ஏன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபியூச்சரில் டைட்டனோட க்ரோத் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கோல்டு ரிலேட்டட் கம்பெனியும் சரி, கோல்டு ட்ரெண்டிங் கம்பெனியும் சரி, கண்டிப்பாக ஃபியூச்சரில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்குங்க. நம்ம போர்ட்ஃபோலியோவில் டைட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் ரிட்டர்னில் இருக்குது. பட் மைனஸாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு கிட்டத்தட்ட 8% மைனஸாக இருந்துச்சு. அதை ஆவரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம இன்றைக்கி ஒரு ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி ஒரு ஷேர் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி என்னோடய ஆர்டர் புக் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டு ஒரு February மந்தில் ஒரு 2 ஷேர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் 3695ல். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் அண்டர்வேல்யூ நமக்கு தோணுதுனால கொஞ்சம் 3393ல் ஒரு ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம் நம்ம இப்போ நமக்கு பெட்டர் பெனிஃபிட் கொடுக்க நினைப்போங்க. நம்ம ஸ்டாக்ஸை மைனஸ் போயிருந்தாலும் லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்தாக சரி நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அவங்க 321 இருந்த ரேட்லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி இப்போ கிட்ட பார்த்திங்கன்னா 3407 வரைக்கும் நல்லா போயிட்டுருக்குங்க. ஸோ அதனால் எனக்கு பெட்டர் ஸ்டாக்ஸ் தோணுது. நான் செபி அட்வைசர் கிடையாது. நீங்கள் செபி அட்வைஸ் கேட்டு கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லாஸ்ட்டு ஒரு ஒன் இயர் எடுத்துங்க பார்த்திங்கன்னா 11% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நமக்கு. நம்ம போர்ட்ஃபோலியோவில் லாஸ் கொடுத்தாலும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பெனிஃபிட் கொடுக்கும் நமக்கு. இது நம்ம பர்ச்சேஸ் பண்ண ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப மைனஸில் போயிட்டுருக்கு உங்களுக்கு. இது ஃபியூச்சரில் எதிர்பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.